அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் அக்டோபர் 13ஆம் தேதி. 13ஆம் தேதியின் நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்ல சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில அந்த சப்ஜெக்ட்ல இருந்து பல்வேறு தலைப்புகளை கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது திட்டங்கள். சரியா, செய்தித்தாள் இடம்பெற்ற திட்டங்கள், இது தவிர தினம் ஒரு திட்டம், இப்படி நிறைய விஷயங்களை தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நடுவுல போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு தினந்தோறும் நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க. எந்த தேர்வா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுல நடப்பு செய்திகள், ஸ்ட்ராட்டஜிக்கு, அந்த நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய அந்த சப்ஜெக்ட் எதையும் சரி நம்ம மிஸ் பண்ணாத அளவுக்கு சிறப்பான முறையில தொகுத்து வழங்குறோம். தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் அக்டோபர் 13ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, முக்கியமான ஒரு செய்தி, இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு நடப்பு செய்தி. சரிங்களா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். பாருங்க, அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் 130வது திருத்தம். சரியா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேவா, எத்தனையாவதுமா? 130வது திருத்தம். சரிங்களா, 2025. சரிங்களா, ஆகஸ்ட் 20 2025 அன்று மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. சரியா, ஓகே. இந்த மசோதா எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம திருப்பி ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். பாருங்க, இதனுடன் சேர்த்து மொத்தம் 3 மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களை அறிமுகப்படுத்தினார். அது எதெல்லாம் அந்த 3 மசோதாக்கள் அப்படிங்கறத பாருங்க. அந்த 3 பில்லும் எது அப்படின்னா, 1 யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா 2025, யூனியன் பிரதேசம். அடுத்து அரசியலமைப்பு 130வது திருத்த மசோதா 2025. அடுத்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரி, அடுத்ததாக இந்த மசோதால 130வது அந்த மசோதால என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். பாருங்கம்மா, கடுமையான குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் பிரதமர் அல்லது ஒரு மாநில முதலமைச்சர் அல்லது மத்திய மாநில அரசாங்கத்தில் உள்ள வேறு எந்த அமைச்சரையும் பதவி நீக்கம் செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு கடுமையான குற்ற செயலுக்காக கைது செய்யப்பட்டு சரி ஜெயில பிடிச்சு போட்டாங்க அப்படின்னா, அது பிரதமரா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், மத்திய மாநில எந்த அமைச்சர்களா இருக்கலாம், அவர்களை பதவி நீக்கம் செய்ய இந்த மசோதா வழிவகை செய்யும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விதிகள் டெல்லி யூனியன் பிரதேசத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்து இந்த விதிகளை புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் வகையில் 2 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதான் அந்த 3 மசோதாக்கள்ல இந்த 2 மசோதா, அதுதான் கவனமா இருங்க. சரியாமா, அடுத்ததாக பதவி நீக்கத்திற்கான காரணங்கள், எதன் அடிப்படையில அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாருங்க. 5 ஆண்டுகள், சரி 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அது ஒரு காரணம். சரிங்களா, எத்தனை வருஷம்? 5 அல்லது 5 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை சரிங்களா அவங்களுக்கு விதிச்சிருந்தாங்க அப்படின்னா 1. அடுத்து, அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். 5 அல்லது 5 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தொடர்ந்து எத்தனை நாட்கள்? 30 நாட்கள் சிறையில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அதுக்கு அடுத்த நாள்ல 31வது நாள்ல. சரியா, தொடர்ந்து பாருங்க, பதவி நீக்க நடைமுறை. அது காரணங்கள் பார்த்துட்டோம், எப்படி அவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க, அதற்கான நடைமுறை பாருங்க. மத்திய அரசில் உள்ள ஒரு அமைச்சர் பிரதமரின் ஆலோசனையின் பெயரில் ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். என்ன சொல்லியிருக்கிறாங்க? மத்திய அரசில் உள்ள ஒரு அமைச்சர் எப்படி பதவி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னா, பிரதமரின் ஆலோசனையின் பெயரில் ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்படுவார் சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் காவலில் இருக்கும் 31வது நாளுக்குள் இந்த ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லட்டும், 30 நாட்கள் தொடர்ந்து இருந்தாலே அவங்க பதவி நீக்கம் செய்யப்படலாம். அதன் அடிப்படையில அமைச்சர் காவலில் இருக்கும் 31வது நாளுக்குள் இந்த ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆலோசனை யார்கிட்ட வழங்க வேண்டும்? பிரதமரின் ஆலோசனையின் பெயரில் ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் பதவி நீக்கம் செய்வாங்க. ஓகேவா, இந்த நேரத்திற்குள் பிரதமர் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கவில்லை என்றால் அதன் பிறகு அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவார். சரியா, ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஜனாதிபதிக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்கலன்னா கூட அமைச்சர் ஆட்டோமேட்டிக்கா அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே விதிகள் மாநில அளவிலும் பொருந்தும். இது வந்து மத்திய அரசுக்கு நம்ம பார்த்திருக்கோம், அதே விதிகள் தான் எங்கேயும் பொருந்தும், மாநில அளவிலும் இதே விதிகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்து மாநில ஆளுநர்
முதல்வரின் ஆலோசனையின் பெயரில் செயல்படுவார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. நம்ம ஏற்கனவே மத்திய அரசு சொல்லி பார்க்கும்போது ஜனாதிபதி அவர்கள் பிரதமரின் ஆலோசனை பெயரில் செயல்படுவார் சொல்லி பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்க பார்க்கும்போது மாநிலத்தின் ஆளுநர் முதலமைச்சரின் ஆலோசனை பெயரில் செயல்படுவார். அதே மாதிரி டெல்லியை பொறுத்தவரை முதல்வரின் ஆலோசனை பெயரில் ஜனாதிபதியே செயல் அதிகாரியாக இருப்பார் சொல்லிக்கிறாங்க. இங்க டெல்லியை பொறுத்தவரை சரி, டெல்லியில துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. அப்படி இல்லாம டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியின் முதலமைச்சரின் ஆலோசனை பெயரில் பிரசிடென்ட் தான் செயல் அதிகாரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரதமராகவோ அல்லது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகவோ இருந்தால் அவர் காவலில் உள்ள 31வது நாட்களுக்குள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, எத்தனை நாளைக்குள்ள? பிரசிடென்டா சரி, பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்டேட்டோட சிஎம் இருக்கலாம். அவங்களும் இதே மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருந்தாங்க அப்படின்னா அவங்க காவலில் உள்ள 31வது நாளுக்குள்ள அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்திற்குள் அவர் ராஜினாமா செய்யவில்லை என்றால் அதற்கு அடுத்த நாளில் இருந்து அவர் பதவியில் இருந்து விலகுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செய்தி, கவனமா இருக்கு. சரிங்களா, அடுத்து இன்னொரு பாயிண்ட் பாருங்க. மறு நியமனங்களுக்கு, பதவியிலிருந்து விலகிய பிறகு மறு நியமனங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த விதிகளின் கீழ் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு அமைச்சர் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் நியமிக்கப்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. சார், காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அந்த பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அப்ப ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பின் அரசு திருத்தம் 130. இதை பற்றியது பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ சரிங்களா 5 அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் சரியா சிறையில இருந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த அதாவது 31வது நாள் அவங்க பதவி விலக வேண்டும். அதற்கான ப்ரொசீஜர் என்ன காரணங்கள் அப்படிங்கறத டீடைலா பார்த்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரியாமா, அடுத்து போலாமா? இது வந்து 130 சரியா. இன்னொரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? போனஸ் கேள்வியில இங்க நம்ம பார்த்தது 130 சரிங்களா. 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, 129வது இந்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா எதை பற்றி கூறுகிறது? இதை வந்து போனஸ் கேள்வியா சொல்லுங்க. நீங்க சிறப்பான முறையில கண்டிப்பா தேர்வு வெற்றி பெறணும் அப்படின்னா 130, 129, 128, 127 வரைக்கும் இந்த 4 அந்த மசோதாக்கள் எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறத போனஸா பதில் சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்களா, ஏன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான பதவியா இருக்கலாம், முக்கியமான சட்டங்களா இருக்கலாம், முக்கியமான அரசியலமைப்பு திருத்த மசோதாவா இருக்கலாம். எப்பவுமே கடைசியா இருக்கிற ஒரு 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லது. அதனாலதான் சொல்றேன் மக்களே, இதை கண்டிப்பா போனஸ் கேள்வியா பதிலா சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா, அடுத்ததாக இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்கள் தொடர்பான ஒரு செய்தி. அதாவது இன்றைய செய்தித்தாள்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 9 மாநிலங்கள்ல நீதிபதியின் எண்ணிக்கை குறைவா இருக்குது. அந்த நீதிபதி எண்ணிக்கை பூர்த்தி செய்வதற்கு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல, பரிந்துரைகள் சரியா வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதனால உயர்நீதிமன்றம் அப்படின்னா என்ன, எப்போ உருவாக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் இருக்க உயர்நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டது, யாரு தலைமை நீதிபதி, எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலா லைட்டா பார்க்கலாம். பாருங்க, உயர்நீதிமன்றங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரியா பகுதி 4 சரியா பார்ட் 4 பகுதி 4 அதில் அத்தியாயம் 4 இந்திய அரசியலமைப்பின் விதி 214 கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இது வந்து பேசிக்கா நமக்கு தெரியக்கூடியது, கவனம் பாருங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் 3 உயர் நீதிமன்றங்கள் எதுன்னு பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கிட்டாங்க. அதில் முதல் உயர் நீதிமன்றம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது கல்கத்தா உயர் நீதிமன்றம். சரியா, அதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்டது 2வது உயர் நீதிமன்றம் பாம்பே ஹைகோர்ட், அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த 3 உயர் நீதிமன்றங்களுமே உருவாக்கப்பட்ட வருஷம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1862 மறக்காதீங்க. சரிங்களா, இந்த டேட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த கல்கத்தா உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 1னா நிறைய சிறப்புகள் பார்த்திருப்போம். ஜிஎஸ்டி, இந்தியாவில் மருத்துவர்கள் தினம், BC ராய் அவருடைய பிறந்த நாள், SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்டது, டிஜிட்டல் இந்தியா திட்டம் சரியா, தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம், இப்படி நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தது இந்த ஜூலை 1ஆம் தேதி. அந்த லிஸ்ட்ல கல்கத்தா உயர் நீதிமன்றம் முதல் முறையாக சரிங்களா உருவாக்கப்பட்டது, திறக்கப்பட்டது ஜூலை 1ஆம் தேதி 1862. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14 சரியா சுதந்திரம் பெறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 14 1862ஆம் ஆண்டு பாம்பே உயர்நீதிமன்றம் திறக்கப்பட்டது. சரியா, 3வது உயர்நீதிமன்றமாக அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஆகஸ்ட் 15 1862 அன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் திறக்கப்பட்டது. இதுதான் முதல் 3 உயர்நீதிமன்றங்கள் திறக்கப்பட்ட வருஷம் 1862. டேட் மட்டும் ஜூலை 1, ஆகஸ்ட் 14 இதெல்லாம் அடுத்து மெட்ராஸ். சரியா,
கொல்கத்தா, அடுத்து மும்பை, அடுத்து சென்னை. கேஎம்சி மருத்துவமனை அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. இதுதான் உயர்நீதிமன்றங்களில் முதல் 3 நீதிமன்றங்களின் வரிசை. சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் 3 பார்த்தாச்சு. அடுத்து 25வது உயர்நீதிமன்றம். சரிங்களா? அமராவதி உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள மாநிலம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஆந்திராவும் தெலுங்கானாவும் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானாவுல ஹைதராபாத் உயர்நீதிமன்றமும் ஆந்திராவுல அமராவதி உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இருக்குது. இந்த அமராவதி தான் இந்தியாவுல கடைசியாக மற்றும் 25வது உயர்நீதிமன்றமாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த அமராவதி உயர்நீதிமன்றம் முறைப்படி திறக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2019ஆம் ஆண்டு. சரிங்களா? அதே மாதிரி கூடுதல் செய்தி, அதிகபட்ச நீதிபதிகளை கொண்ட இந்திய உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தா அலகாபாத் உயர்நீதிமன்றம். சரிங்களா? இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல மொத்தம் 160 நீதிபதிகள் உள்ளனர். சரி, அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்க இருக்கிற அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் அதிகபட்ச நீதிபதிகளை வச்சிருக்கிறாங்க. எத்தனைமா? 160. சரியா? ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்க கண்டிப்பாக குற்றங்களும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த குற்றங்களை விசாரிச்சு தீர்ப்பு வழங்குவதற்கு தான் அதிகப்படியான நீதிபதி தேவை. அதனாலதான் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலமான உச்ச நீதிமன்றத்துல உத்தரப்பிரதேசத்துல, அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க? 160. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஹையஸ்ட் பார்த்துட்டோம். இந்தியாவில் குறைந்த நீதிபதிகளை கொண்ட உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு சிக்கிம் உயர் நீதிமன்றம். இதில் 3 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். சரி, தலைமை நீதிபதி சேர்த்து மொத்தமே 3 நீதிபதி தான் இருக்கிறாங்க சிக்கிம் உயர் நீதிமன்றத்தில். சரியா? அடுத்ததாக சிக்கிம் மாதிரி வடகிழக்கு மாநிலமான மேகாலயா நீதிமன்றத்தில் 4 நீதிபதிகளும் மணிப்பூர் உயர் நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகளும் உள்ளனர். சரிங்களா? சரி, அங்கெல்லாம் பார்த்தாச்சு. அப்படி நம்ம நீதிமன்றத்தை பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நீதிமன்றம்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். சரியா? மெட்ராஸ் நீதிமன்றத்தில் உள்ள அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை 75. சரியா? இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. மொத்தம் 75 நீதிபதிகள் இருக்கலாம். அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதி எண்ணிக்கை 75ல 59 பிளஸ் 16 சொல்லுவாங்க. 16 அப்படிங்கிறது அடிஷனல் ஜட்ஜஸ். கூடுதல் நீதிபதி எண்ணிக்கை 16. அதையும் சேர்த்து எந்த நம்பர் தாண்டக்கூடாது? 75 மறக்க கூடாது. சரி, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதியாக இருப்பவர் நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள். கவனமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்தியா முதல் 3 உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட வருஷம் 1862. அதுல ஃபர்ஸ்ட் கொல்கத்தா, மும்பை, சென்னை. சரியா? கடைசியாக மற்றும் 25வது உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது அமராவதி. திறக்கப்பட்ட வருஷம் 2019. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சா ஒரு ஏரியாவை சொல்றேன், வீட்டுல போய் படிங்க. இந்தியாவில மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 28 மாநிலங்கள் பிளஸ் 8 யூனியன் பிரதேசங்கள். அப்ப மொத்தம் எத்தனை வருது? 36. கண்டிப்பாக அவங்களுக்கு தனித்தனியா உயர்நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும். ஆனா எவ்வளவுதான் இருக்குது? 25 உயர்நீதிமன்றங்கள் தான் இருக்கு. அதனால 25. இப்ப நமக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது புதுச்சேரியும் உள்ளடக்கியது. அதே மாதிரி எந்தெந்த நீதிமன்றங்கள் எந்தெந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியது, எந்த மாநிலத்துல உயர்நீதிமன்றம் இருக்குது? இந்த 36ல 25ல தானே இருக்குது. அப்ப மிச்சம் எங்கெல்லாம் உயர்நீதிமன்றங்கள் இல்லை, எந்த நீதிமன்றம் எதற்கெல்லாம் பொதுவான நீதிமன்றமாக இருக்குது, இந்த ஏரியாவை படிச்சுக்கோங்க. இதுல இருந்து அப்பப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கண்டிப்பா இதை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, இந்தியன் பாலிட்டில இருக்கிற ஒரு நோட்ஸ். அடுத்ததாக பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒரு செய்தி. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படி சொல்லுவாங்களா, எல்லை பாதுகாப்பு படை. இந்த எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் விமான பொறியாளர். சரிங்களா? பிஎஸ்எஃப் எனப்படும் எல்லை பாதுகாப்பு படையின் விமான பிரிவில் முதல் விமான பொறியாளராக யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதுனா பாவனா சௌத்ரி அவர்கள். பாவனா சௌத்ரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது இந்த பிஎஸ்எஃப் எனப்படும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் தலைவராக டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் தல்ஜித் சிங் சௌத்ரி. தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் தான் பிஎஸ்எஃப் தலைவர். இந்த பிஎஸ்எஃப் அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965. சரியா? 1962ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்டது. சரியா? இந்தியா சீனா போர் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் போர்ஸ். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்க முக்கியமான ஒரு எல்லை பகுதி திபெத். அதை பாதுகாப்பதற்கு இந்தோ திபெத் எல்லை காவல்படை உருவாக்கப்பட்டது இந்தியா சீனா போருக்கு பிறகு. சரியா? இந்த 1965 பாருங்க, 1965ல தான் இந்தியாவுக்கும் யாருக்கும் போர் ஏற்பட்டது? பாகிஸ்தான். ஓகேவா? அப்பதான் உணர்றாங்க திபெத் மட்டும் இல்ல மொத்த எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதுலயும் முக்கியமா வங்கதேசம் பாகிஸ்தானை விட்டு எல்லைகளை பாதுகாக்க வேண்டும். அதற்காக 1965, அதாவது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த 2 வருஷம் ஞாபகம் வரும்போது ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா?
சரி, அப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் 1965, அதனை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் BSF. சரிங்களா? இந்த BSF அமைப்பானது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துடனான இந்திய எல்லைகளை பாதுகாக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய போட்டித்தேர்வுகளை இந்த BSF பத்தி கேட்பாங்க. இந்த PC எக்ஸாம், SI, சரியா, RRB SI ரொம்ப ரொம்ப முக்கியமானது. TNPSC சமீப காலங்களில் இருந்து கேட்கிறாங்க. சரியா? அடுத்து இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற முக்கியமான ஒரு செய்தி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். அதாவது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு செய்தி ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்பது காங்கிரஸ் கட்சி செய்த ஒரு தவறு, இதை செஞ்சிருக்க கூடாது, அதனாலதான் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அது பெருசா நியூஸ்ல போட்டிருந்தாங்க. அதனால அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை என்பது ஜூன் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 1984ஆம் ஆண்டில் இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்ட ஒரு ராணுவ நடவடிக்கை ஆகும். சரிங்களா? ஷார்ட்டா சொல்றேன் இந்த நோட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி. அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து சரிங்களா தனிநாடு கேட்டு போராடுற ஒரு குரூப், ஒரு பிரிவினைவாத குரூப்போட பேர் தான் காலிஸ்தான். சரிங்களா? அந்த காலிஸ்தான் என்பது சீக்கியர்களை கொண்ட ஒரு குரூப். இவங்க தான் தனிநாடு கேட்டு போராடி இருக்கிறாங்க. அந்த காலிஸ்தான் குரூப் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு எதிராக போராடும் போது அவங்க சில ஆயுதங்களை சீக்கியர்களின் பொற்கோவில், சரி, புனித கோவிலான அந்த அமிர்தசரஸ், பஞ்சாபின் அமிர்தசரஸில் அமைந்துள்ள பொற்கோவில்ல நிறைய ஆயுதங்கள், முக்கியமான தலைவர்கள் அங்கெல்லாம் பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்திருக்குது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆயுதங்களை மீட்டெடுக்கவும் அந்த தலைவர்களை கைது செய்யவும் இந்திய ராணுவத்தை அனுப்புனாங்க. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் யாருமா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். சரிங்களா? அந்த ராணுவ நடவடிக்கைக்கு தான் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். அது பார்க்கலாம். பாருங்க, பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ள அமிர்த்சர் அல்லது அமிர்தசரஸ் நகரின் பொற்கோவில், கோல்டன் டெம்பிள், சில பொற்கோவில் தஞ்சம் புகுந்த சீக்கிய பிரிவினைவாதிகளை, அதாவது காலிஸ்தான் குரூப் பிடிக்கும் பொருட்டு அப்போதே இந்திய பிரதமரான இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆணைப்படி ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த ராணுவ நடவடிக்கை தான் என்ன பேரு, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். சரியா? அதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்டோபர் 31, 1984 அன்று இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவருடைய சொந்த பாதுகாவலர் 2 சீக்கிய மெய்காப்பாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். சரிங்களா? அதாவது எங்களுடைய புனிதத்தன்மை போயிடுச்சது, அதுக்கு காரணம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் அப்படி சொல்லி குற்றச்சாட்டி, சரிங்களா, அவருடைய சொந்த பாதுகாவலர் 2 சீக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்திரா காந்தி அவர்களை பாத்தீங்கன்னா அவங்கள சுட்டு கொண்டு இருப்பாங்க. என்னைக்கு டேட்ல, அக்டோபர் 31, 1984. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அக்டோபர் 31ஆம் தேதி இந்தியாவில் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? இது ஒரு போனஸ் கேள்வி, பதிலா சொல்ல பார்க்கலாம். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த காலிஸ்தான் பிரிவினைவாத குரூப்பை வந்து காலி பண்றதுக்காக இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த நடவடிக்கை பேரு, இன்னொரு பேர் இருக்குது ஆபரேஷன் பிளாக் தண்டர். சரியா? ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1986ல இருந்து 88 வரைக்கும் தொடர்ந்து மேற்கொண்ட அந்த ஆபரேஷனுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் பிளாக் தண்டர். சரிங்களா? ஓகே. NSG, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, GUARD, சரி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1986. அதாவது முக்கிய தலைவர்களை, இந்தியாவின் முக்கிய தலைவர்கள், பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இப்படி எல்லா முக்கிய தலைவர்களையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு பாதுகாப்பு படையோட பேர் தான் இந்த NSG சொல்லுவாங்க. இந்த NSG அமைப்பானது எதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு முக்கிய தலைவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு தான் NSG. எப்போ உருவாக்கியிருக்காங்க? 1986. சரியாமா? முக்கியமான செய்தி, கவனமா இருங்க. அடுத்து மாநாடுகள்ல இருந்து ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. சர்வதேச அமைதி மாநாடு, அத காசா அமைதி உச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்க. சரியா? இஸ்ரேல் இந்த காசால இருக்க ஹமாஸ் பிரிவினரிடையே பெரிய லெவல்ல சண்டை ஏற்பட்டு வருகிறது. அது தொடர்பான ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அது பற்றின ஒரு மாநாடு தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இந்த காசா அமைதி உச்சி மாநாடு 2025. இதற்கு தலைமை யாரு ஏற்று நடத்துறாங்கன்னு பார்த்தா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சரியா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அல்-சிசி ஆகியோர் தான் இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்று நடத்துறாங்க. ஓகேவா? இந்த மாநாடு நடைபெற உள்ள இடம் எகிப்து நாட்டில் அமைந்துள்ள, சரிங்களா, அதனுடைய தலைநகரமான ஷர்ம் எல் ஷேக் நகரில் நடைபெற உள்ளது. ஓகேவா? தற்போது எகிப்து நாட்டின் அதிபராக இருப்பவர், கரெக்டான பேர் பார்த்தோம்னா அப்துல் ஃபத்தா அல்-சிசி. என்ன பேரு? அப்துல் ஃபத்தா அல்லது ஃபத்தா அல்-சிசி. இதுல கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின், சரியா,
74வது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டவர் எகிப்து நாட்டின் அதிபர் அல் சிசி அவர்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படிதான் தொடர்புபடுத்தி கேட்கறாங்க. அதனால நான் லிங்க் பண்ணி கொடுத்திருக்கேன், கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? நடப்புல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது தொடர்பாக இந்தியாவில் என்ன நடந்திருக்குது அப்படிதான் ரீசனா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம பசங்க எல்லாமே நினைக்கிறோம், என்னடா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அது ஏன் அப்படின்னு பார்த்தா இப்படிதான் இருக்கும். ஒரு மாநாடு நடந்திருக்கும், ஏதோ முக்கியமான மாநாடு இருக்கும், அந்த நபர் தொடர்பாக ஒரு செய்தி கேட்டிருப்பாங்க. அந்த வகையில் தான் எகிப்து அதிபர் அல் சிசி இந்தியாவின் எந்த குடியரசு தின விழாவில் 74வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இருக்காங்க. சரியா? அடுத்ததாக எகிப்துடன் தொடர்புடைய 1-2 செய்திகள் பாருங்க. காப் 27, சரி, அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, பருவநிலை மாற்றம் தொடர்பான 27வது மாநாடு, சரிங்களா, 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் தான் நடைபெற்றது. அது ஒரு முக்கியமான செய்தி, கவனமா இருங்க. சரியா? அப்ப 74வது இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் எகிப்து அதிபர் அல் சிசி. அது மாதிரி 27வது பருவநிலை மாநாடு காப் 27 நடைபெற்ற நாடும் எகிப்து. எங்கம்மா? எகிப்து, வருஷம் 2022ல. அடுத்து இஸ்ரேல் காசாவின் ஹமாஸ் அமைப்பினிடையே போர் தொடங்கிய வருஷம் பாத்துக்கோங்க 2023. இப்பதான் அதற்கான அமைதி ஒப்பந்தம், சரி, அந்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்தவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மறக்காதீங்க. அடுத்ததாக ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. சுல்தான் ஆஃப் ஜோகர் கோப்பை, இந்த சுல்தான் ஆஃப் அல்லது சுல்தான் அப்படி கோப்பை அப்படின்னு வந்ததுனால அது வந்து ஹாக்கியுடன் தொடர்புடைய ஒரு விளையாட்டு. இந்த சுல்தான் ஆஃப் ஜோகர் கோப்பை ஆனது, சரிங்களா, பாருங்க, ஜூனியர் ஹாக்கி போட்டி. சரியா? இது வந்துட்டு 13வது எடிஷன். சரி, 13வது எடிஷன் போட்டி. இந்த போட்டி எப்பவுமே எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா மலேசியாவில் நடைபெறும். இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் மொத்த அணிகள் எண்ணிக்கை 6. இந்தியா, சரி, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உட்பட ஒரு 6 அணிகள் கலந்து கொள்ளும் ஒரு போட்டி. இது வந்து ஜூனியர் ஹாக்கி போட்டி. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு போட்டி நடக்கும், சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி. அதுவும் முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஒரு கோப்பை, ஒரு டிராஃபி, சரியா, ஒரு சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. இந்த செய்தியும் சமீப காலமாவே செய்தியில வந்துட்டே இருக்கு. பாருங்க, மூளை, சரி, நம்முடைய மூளையை உண்ணும் அமீபா. சரியா? மூளை இருக்கிறவங்களுக்கு, சரியா, மூளையை உண்ணும் அமீபா. மூளை அமீபாவின் அறிவியல் பெயர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாரி, இந்த மூளை அமீபாவின் அறிவியல் சயின்டிபிக் நேம் என்னன்னு சொல்லி பாருங்க. நெக்லேரியா ஃபோலேரி என்பதுதான் இந்த இதனுடைய அறிவியல் பெயர். இது கடுமையான மூளை பாதிப்பு மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ரொம்ப நாளா தேங்கி இருக்கிற, சரியா, கொஞ்சம் அழுக்கடைந்த அந்த நீர்நிலைகள், அந்த குட்டைகள், அந்த குளங்கள் சொல்லுவாங்கல்ல, அதுல நிறைய அமீபாக்கள் கலந்திருக்கும். அதுல குளிக்கும் போது அந்த அமீபா நமக்கு என்ன ஆயிருது, அப்படியே கண்ணு, காது, மூக்கு வழியாக நம்ம மூளைக்குள்ள போயிருது அப்படிமா சொல்லிருக்காங்க. அதனுடைய அறிவியல் பெயர் நெக்லேரியா ஃபோலேரி என்பதாகும். சரியா? இதுதான் இந்த செய்தித்தாள வந்திருக்குது. கேரளாவுல முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 2024. சரிங்களா? நோய் என்ன நோய்னு சொல்லி பாருங்க. இந்த அமீபா மனித மூளைக்குள் நுழையும் போது அது முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் என்ற கொடிய நோயை ஏற்படுத்துகிறது. இது வந்து அறிவியல் பெயர், இது வந்துட்டு நோயின் பெயர். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தா சமீப காலமாவே ஏதாச்சும் ஒரு நோய் கண்டிப்பாக, அதாவது செய்தியில் இடம்பெற்ற ஒரு நோய் தொடர்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால இந்த கொஸ்டின் அடுத்த எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே. கேரளாவில் இந்த மூளை காய்ச்சல், அந்த மூளை பாதிப்பு, அந்த அல்லது மூளையை உண்ணும் அமீபா தொடர்பான பாதிப்பு முதல் முறை கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 2024. சரி, நிகா வைரஸ், சரி, நிப்பா வைரஸ், ஜிகா வைரஸ், கொரோனா வைரஸ், அந்த வகையில இந்த மூளையை உண்ணும் அமீபா இது எல்லாமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க? கேரளா. கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்ததாக தினம் ஒரு திட்டம். இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆனா இன்றைக்கு நியூஸ் பேப்பர்ல இடம்பெற்ற ஒரு திட்டம் கொஞ்சம் பாருங்க. அகல் விளக்கு திட்டம். சரியா? இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட வருஷம் 2024-25. முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 9, 2025. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அந்த அகல்விளக்கு திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். அப்போ அகல்விளக்கு திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 9, 2025. திட்டம் தொடங்கப்பட்ட இடம் கீரமங்கலம், அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த திட்டம்
புதுக்கோட்டை என்பது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பிறந்த ஊர். அதனாலதான் இந்த திட்டத்தை நாங்க அங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த அகல் விளக்கு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எவ்வித இடர்பாடும் இன்றி பள்ளிக்கு வர வேண்டும். அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வரும் சிக்கல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிற 9th ல இருந்து +2 வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்கு தேவையான ஆலோசனைகள், அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக சில சமூக ரீதியாக சில சந்தேகங்கள் சில மன குழப்பங்கள் நிறைய இருக்கும் இந்த ஏஜ் டைம்ல, இந்த ஏஜ் அட்டன் பண்ண அந்த டைம்ல. ஓகேவா? அதனால அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்காக அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆலோசனை குழு உருவாக்கப்படும். அதுல அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகளும் இருப்பாங்க, முக்கியமாக ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்களை கொண்டு தேவையான அந்த ஆலோசனை வழங்கி, இது தவிர இணையதளங்களை எப்படி சேஃபா பயன்படுத்தணும், இப்படி எல்லா ஆலோசனை வழங்கி அந்த மாணவிகளை, எந்த மாணவிகளை 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசால் புதுக்கோட்டையில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் தான் என்ன திட்டம்? அகல் விளக்கு திட்டம். தொடங்கப்பட்ட நாள் மறக்க கூடாது, ஆகஸ்ட் 9, 2025. சரியாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, 130வது அரசியலமைப்பு திருத்தம் சரிங்களா எதனுடன் தொடர்புடையது? இரண்டாவது கேள்வி, அகல் விளக்கு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பதில சொன்னா சூப்பரா இருக்கும். மூன்றாவது கேள்வி, பிஎஸ்எஃப் படைப்பிரிவு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த பிஎஸ்எஃப் அமைப்பின் முதல் பெண் விமான பொறியாளர் யார்? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற நடவடிக்கை எப்போது மேற்கொள்ளப்பட்டது? அது எங்கு மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கறத பதில சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து ஆறாவது முக்கியமான கேள்வி, இந்த மூளையை உண்ணும் அமீபாவின் அறிவியல் பெயர் என்ன? அது ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பிற்கு என்ன பெயர் அப்படிங்கறதையும் பதில சொன்னா சூப்பரா இருக்கும். தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பாக தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம எல்லா நோட்ஸையும் பார்த்தீங்கன்னா நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நடுவில் கேட்கிற போனஸ் கேள்வி, சூப்பர் 6 கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லிட்டு தொடர்ந்து இந்த கன்சிஸ்டன்சி லெவலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.